ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்ருதி நாராயணன் இவங்களுடைய ஒரு நிர்மாண வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு நேத்துல இருந்து. இது குறித்து தற்போது அவங்க ஒரு வீடியோ மூலமாக விளக்கம் கொடுத்திருக்காங்க. முதல்ல இந்த ஸ்ருதி நாராயணன் யாரு? சிறகடிக்க ஆசை அப்படின்னு ஒரு சீரியல் விஜய் டிவியில பட்டி தொட்டி எல்லாம் வந்துட்டு பட்டையை கிளப்பி வந்துகிட்டு இருக்கு. டிஆர்பியில் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த சீரியலுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இந்த சீரியல்ல வில்லி எது பண்ணாலும் அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ற ஒரு தோழி கதாபாத்திரத்துல, அதாவது வித்யா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சு வந்துட்டு இருக்கவங்க தான் ஸ்ருதி நாராயணன். இவங்களுக்குன்னு அந்த சீரியல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு சமூக வலைத்தள பக்கத்திலையும் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில திடீர்னு நேற்று ஒரு வீடியோ வெளியே வந்துச்சு இவங்களுடைய இது. அது மிகவும் ஆபாசமாக இருந்திருக்கு. இது மட்டும் அல்லாமல் இந்த வீடியோ பார்த்து எல்லாமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. சில பேர் வந்துட்டு இதை ஏஐ அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த பொண்ணுக்கு யாரோ வந்துட்டு சினிமா வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட வீடியோக்களை எடுக்க வச்சு அந்த பொண்ணை ஏமாத்திருக்காங்க. எடுத்தது யாரு அப்படின்றத வந்துட்டு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துல எது உண்மை அப்படின்றதுலாம் தேவையில்லாத விஷயம். ஆனா இந்த பெண்ணுடைய வீடியோ வந்துட்டு தற்போது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் போன்ற பல சமூக வலைய கணக்கில் வந்துட்டு ரொம்ப வேகமா வந்துட்டு பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணுறது தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு லிங்க் எல்லாம் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அது ஒரு ஏஐ வீடியோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு தற்போது ஸ்ருதி நாராயணன் அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆரம்பத்தில் இந்த வீடியோ வெளியே வந்த உடனே அவங்களுடைய இன்ஸ்டாவை வந்துட்டு பிரைவேட்டில் போட்டுட்டாங்க. ஸோ யாராலுமே வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டா பக்கத்தை பார்க்க முடியாத மாதிரி தற்போது மீண்டும் வந்துட்டு அதை பப்ளிக்காக பண்ணாங்க. ஸோ நான் எதுக்கும் கவலைப்படலை, நான் ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் அவங்க சாரியில் எடுத்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டை வந்துட்டு வெளிப்படுத்தியிருந்தாங்க, அதாவது அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, அந்த வீடியோ வந்துட்டு அவங்களுடைய பயோவில் இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு அவங்க ஸ்டேட்டஸாக வச்சுருந்தாங்க. அதில் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்துட்டு ஏஐ மூலமாகவும் ரியல் மூலமாகவும் நான் எப்படி இருக்கேன் பாருங்க அப்படின்றத காட்டுறது தான். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ வெளியிட்டு தான் அந்த வீடியோவில் இருக்கிறது வந்துட்டு ஏஐ தான், அது நான் கிடையாது அப்படின்றத சூசகமாக சொல்கிற மாதிரி தான் அந்த வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க ஸ்ருதி நாராயணன். பட் இருந்தாலும் இப்போ வரைக்குமே வந்துட்டு நிறைய பேர் இல்லை, இந்த பொண்ணு வந்துட்டு சினிமா வாய்ப்புக்காக வந்துட்டு இப்படிப்பட்ட வீடியோக்கள்லாம் நடித்து ஏமாந்துருக்கு, ஸோ வீடியோ வெளியிட்டவனை கண்டிப்பாக வந்துட்டு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்களேன், மற்ற பேர் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாலும் இவங்களே வந்துட்டு இல்லை அதை பொய் தான் சொல்லும்பொழுது யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஒருவேளை அப்படி பொய்யா இருந்துச்சுன்னா அந்த பொய்யான வீடியோ வந்துட்டு யார் வெளியிட்டது, வேணும்னே யாராவது வெளியிட்டிருக்காங்களா, இவங்களை வந்துட்டு பழிவாங்கிறதுக்காக இந்த விஷயத்த செஞ்சாங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் பேசி வந்துகிட்டு இருக்காங்க. பட் இது சம்பந்தமா எந்த ஒரு கேஸும் அவங்களும் கொடுத்தா மாதிரி இல்லை, காவல்துறையும் நடவடிக்கை எடுத்தா மாதிரி தெரியல. சமூக வலைத்தளத்தில் மட்டும் நிறைய பேர் லிங்க் கேட்டுட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ மேலும் இது பட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.